தூக்கமும் அறிவும். அன்பார்ந்தவர்களே, மாவீரன் அலெக்சாண்டரின் தந்தையின் பெயர் பிலிப்பு. ஒரு சமயம் சிப்பாய் ஒருவனை கைது செய்து காவலர்கள் சிலர் அரசர் பிலிப்பு முன்பு விசாரணைக்கு நிறுத்தினர். அரசர் பிலிப்பு அப்போதுதான் உறக்கத்தில் இருந்து எழுந்திருந்தார். தூக்க மயக்கம் அவரை விட்டு அகன்றிருக்கவில்லை. அந்த சமயத்தில் தான் காவலர்கள் பிடித்து இழுத்து வந்தவனை பற்றி ஓரளவு விசாரித்தார். தண்டனைக்குரிய குற்றம் செய்திருக்கிறான், இவனை சிறையில் ஒரு வாரம் அடைத்து வையுங்கள், பிறகு பார்க்கலாம் என்றார் அரசர் பிலிப்பு. அப்போது அங்கிருந்த காவலாளி, இல்லை அரசே, அவன் நிரபராதி, உங்கள் தீர்ப்பை எதிர்த்து நான் வழக்கு தொடுப்பேன் என்றான். அரசர் பிலிப்பு ஆத்திரத்துடன், என் தீர்ப்பு தவறு என்று எவரிடம் வழக்கு தொடுக்கப் போகிறாய் என்றார். அந்த காவலன் நிதானமாக, சில மணி நேரம் கழித்து நான் வருகிறேன், அப்போது விழித்துக் கொண்டிருக்கும் அரசர் பிலிப்பு அவர்களிடம் உறங்கிக் கொண்டிருந்த அரசர் பிலிப்பு வழங்கிய தீர்ப்பு குறித்து வழக்கு தொடுப்பேன் என்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள்? நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். மின்மினி பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் போது மின்னுவதில்லை. மனிதனின் அறிவு என்கிற தீபமும் அப்படித்தான். நம்மை நாம் கண்டுணர்ந்தால் நம்மில் வாழும் இறைவனை கண்டுபிடிப்போம். அப்பொழுது நம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நல்லவையாய் அமையும். நமது முடிவுகளும் தெளிவானதாக இருக்கும். நமது வாழ்வின் பாதையும் இலக்கும் நமக்கு தெளிவாகும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.